என்னம்மா சங்கர் சாப்பிட்டானா? ஓ, அவர் அப்பவே சாப்பிட்டு சமத்தா ஆபீஸ் கிளம்பிட்டார் மாமா. சரிம்மா, நீ உட்காந்து சாப்பிடலாம். லலிதா வந்து பரிமாறுவா. லலிதா. வேண்டாம் மாமா, லலிதா பாவம் ஏதோ தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா. என்ன மாப்ள, அவளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது. அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை மாமா. புதிய இடங்கிறதுனால தண்ணி ஒத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இப்படி தான் தலைவலி காய்ச்சல் அது இதுன்னு சுருண்டுடுவா. ஓ அப்படியா, நல்ல பொண்ணு. சரி சாப்பிடுங்க. சட்னி வைக்கட்டுமா? எனக்கும் சட்னி போடுமா. ஏய், அறிவு இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் தள்ளி போய் தான் விளையாடி தொலைங்களேன். சரி விடுங்க மாப்ள, குழந்தைங்க தானே, அதுங்களுக்கு என்ன தெரியும். அஞ்சலி, நாங்களே சாப்பிட்டுக்கிறோமா, நீ குழந்தைங்களை கூட்டிட்டு வாசலுக்கு போமா. சரிங்க மாமா. குட்டீஸ் வாங்க போலாம். நம்ம வெளியில போய் விளையாடலாமா? வாங்க. என்னாச்சு மாப்ள, ஏன் இப்படி தேவையில்லாம குழந்தைங்க மேல டென்ஷன் ஆகுறீங்க? அது வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட 2 மாசமா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா, அதான் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கோங்கோமா வருது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு வேலையை தேடிட்டு பொழப்ப பார்க்கலான்னு இருக்கிறேன். வினய், நீ எதுக்கு வெளில வேலை தேடணும்? அப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எதுக்கு இருக்கு? சங்கர்கிட்ட பேசி நாளைக்கே உன்னை பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து பிசினஸை கவனிங்க. 2 மூளை சேரும்போது வியாபாரத்துக்கு இன்னும் பலம் கூடும்ல. என்ன சொல்ற? அது 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 சரிதான். ஆனால் சங்கர் இப்போ தனியாகவே ஒழுங்காக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறான். அதில் நானும் போய் என் மூக்க நுழைக்கணும்னு பார்க்குறேன் மாமா. அப்படின்னா நீ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிரு. உனக்கு எந்த பிஸ்னஸில் விருப்பம் இருக்கோ அதை தயங்காம ஆரம்பிப்பா. எங்க இடம் வேணும்னு சொல்லு, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். சரி மாமா, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். இங்க பாரு, நீயும் ஒரு வகையில என் பையன் மாதிரி தான். ஐயோ இவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு நீ தயங்கி நிக்காத. சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. பிசினஸ முன்ன நின்று ஆரம்பிச்சு வைக்க நான் இருக்கேன். தேங்க்ஸ் மாமா. அதான் நான் பார்த்தேன், இந்த வினய் ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அது தெரியாம அப்பா என்னடானா எல்லா உதவியும் நான் செய்யறேன்னு சொல்றாரு. என்னங்க திடீர்னு எங்க அப்பா வண்டியை தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ஒருத்தன் ஆட்டை தன் தோள் மேல போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தானா. அது மாதிரி இத்தனை நாளா எனக்கு ஒரு வேலை நம்ம வீட்டு வாசலே காத்துட்டு இருந்தது. நான் தான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். உங்க அப்பாவோட லெட்டர்ல இருந்து தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். என்னங்க உளறீங்க? இதோ பாரு, உங்க அப்பாவோட வேலையை நான் கையில எடுத்துக்க போறேன். இன்னையில இருந்து உன் புருஷன் ஒரு நேர்மையான ஆட்டோக்காரன். மீட்டர்ல சூடும் கிடையாது, மீட்டருக்கு மேல காசும் கிடையாது. ஹவுஸ் என்னங்க இது? பிஏ வரைக்கும் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்ட போறேன்னு சொல்றீங்க? இதோ பாரு இந்து, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னு நாம காத்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சரி இரு, நான் யூனியன்ல போய் மெம்பர் ஆயிட்டு வந்துடுறேன். என்ன சங்கர், ஏதோ அவசரமா பேசணும்னு ஃபோன் பண்ணி வர சொன்னதா அஞ்சலி சொன்னா? என்ன விஷயம்? உட்கார். என்ன சங்கர், ஏன் இப்படி பாக்குற? சும்மா சொல்லக்கூடாது வினய், உன்ன மாதிரி ஒரு நரிய நான் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லடா. பழைய நண்பன் சொல்லிக்கிட்டு எதேச்சியா என்ன மீட் பண்ற மாதிரி உள்ள வந்த. அதே சமயத்துல உன் குழந்தைங்கள சாதுரியமா நடிக்க வச்சு எங்க வீட்டுக்கு அனுப்புன. அவங்கள பாசமா பழக விட்டு எங்க அப்பா மனசுல இடம் பிடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அஞ்சலியை கட்டிக்கிறேன் மண்டபம் வரைக்கும் கூட்டு வந்து லலிதாவை வச்சு நாடகம் ஆடி கடைசியில அஞ்சலியை ஏன் தலையில கட்டி வச்சேன். காணாம போன பொண்ணு திரும்பி வந்ததுக்கும் அஞ்சலியை மருமகளா ஆக்கினதுக்கும் நீதான் காரணம்னு எங்க அப்பா உன்னை முழுசா நம்பிட்டாரு. இப்போ தெரியுதுடா இத்தனை கூத்த நீ எதுக்காக பண்ணிருக்கன்னு. சங்கர், நடந்த விஷயத்தை பட்டியல் போடாத. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. நீ தப்பு பண்ணலடா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். உன்னோட சுயரூபம் தெரியாம நாங்க உன்னை உள்ள விட்டோம் பாரு.
அது எங்க தப்புதான். டேய், நீ என்னதான் நடிச்சாலும் எங்க சொத்துல இருந்து ஒரு சல்லி காசு கூட நீ அனுபவிக்க முடியாதா? அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னது? நான் உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேனா? அபாண்டமா பேசாதடா. அப்புறம் எதுக்குடா காலையில எங்க அப்பா கிட்ட பிசினஸ்க்காக காசு கேக்குற? இங்க பாரு, அவர் தான் எனக்கு பணம் தரேன்னு சொன்னாரே தவிர நான் ஒன்னும் அவரை கேட்கல. டேய், நீ கேட்கலடா, ஆனா நீ அவரை கேட்க வச்சுட்ட. எப்படி 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 எப்படி? உனக்கு 2 மாசமா வேலை கிடையாதா? யார பார்த்தாலும் உனக்கு கோவம் வருதா? கூடிய சீக்கிரமே வேலை தேட போறியா? டேய் 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 டேய், நீ உலக மகா நடிகண்டா. அழக ஆரம்பிச்சு கடைசியில ஏன் சொத்தை அனுபவிக்க பாக்குறியா? எழுந்துடா. டேய் எழுந்துடா. சங்கர், நீ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு நீ ஏதாவது பேசாத. எனக்கு அந்த மாதிரி சீப் மென்டாலிட்டி எல்லாம் கிடையாது. டேய் பேசாதடா. என்னடா உன் மண்ணாங்கட்டி மென்டாலிட்டி? காணாம போன லலிதா எங்களை பார்க்க ஆசைப்பட்டா நேரடியா அவளை எங்க வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியதானே? எந்த கிறுக்கண்டா உன்ன மாதிரி இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுவான்? டேய், அஞ்சலியை கட்டி வச்சு என்ன ஆஃப் பண்ணி என் ஆஸ்தியை அனுபவிக்கணும் தானே உன் குடும்பத்தோட ஆசை. ராஸ்கல், மரியாதையா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு நாளைக்கே நீ வெளியில போயிடு. இதுக்கப்புறமே எங்க அப்பாவை வசியம் பண்ணி வளைக்க பார்த்த தொலைச்சிருவேன். போடா. சங்கர், டேய் போடாங்கறல, போடா. போறேன். டேய், நான் போடான்னு சொன்னது உன்னை மட்டும் சொல்லல, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை சேர்த்து தான் சொன்னேன். அத மனசுல வச்சுக்க. போடா. பார்க்காத போடா. டேய், என்னடா லுக் விடுற? என் கண்ணு முன்னாடி நிக்காத, அப்படியே போயிடு. போடா. என்னைய ஏமாத்துறீங்களா? ஆ? எங்க போட போறீங்க நான் பாக்குறேன். ஆ? எங்க? ஏய், புடி. ஏய் ராஜா, ஏமாத்தாத, கிட்ட வந்துரு. ஆ? ஏய், எங்க என்னகிட்டே விளையாடுறீங்க நீங்க? ஆ? இத பிடிக்கிறேன் பாரு. கரெக்ட்டா பிடிக்கிறேனா இல்லையா பாரு ரெண்டு பேரையும். ஏய் சுத்தி, வா. என்னகிட்டே விளையாட்டு கட்டுறீங்க நீங்க? எங்க பாக்குறேன். கண்ணுங்களா, உங்களை உங்க அம்மா மொட்டை மாடிக்கு வர சொன்னாங்க. மொட்டை மாடிக்கா? ஹாய் ஜாலி. வா ராஜா, நம்ம தாத்தா கூட அப்புறம் விளையாடலாம். என்ன பிள்ளை, வந்த உடனே குழந்தைங்களை துரத்தி விட்டுட்டீங்க? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம சங்கர் சாருக்கும் உங்க மாப்பிள்ளை வினய்க்கும் ஏதாவது மனஸ்தாபமா? அப்படி எதுவும் இல்லையே. ஏன் பிள்ளை கேக்குறீங்க? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கர் சார் தன் கேபின்ல வச்சு வினய கோவமா திட்டிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் கேட்டேன். எதுக்கு திட்டினா? எதுக்கு திட்டினாரு, என்னன்னு திட்டினாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் கேபினுக்கு வெளியில இருந்து கண்ணாடி வழியா பார்த்தேன். கண்ணாடி வழியா பார்த்துட்டு நீங்களே ஏதாவது கண்டபடி கற்பனை பண்ணிக்காதீங்க. அவங்க 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை. ஏதாவது ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பாங்க. சார், ஜாலியா பேசணும்னா எதுக்கு சார் வினியோட சட்டைய சங்கர் சார் கொத்தா பிடிக்கணும்? பிள்ளை, ஆமா சார், எனக்கு என்னவோ அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை மாதிரி தான் தோணுது. நீங்க எதுக்கும் வினய கூப்பிட்டு விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுங்க சார். சங்கர் சார் தேடுவாரு. நான் புறப்படுறேன் சார். என்னங்க, எங்க போயிட்டு வரீங்க? மத்தியானம் கூட சாப்பிட வரல? மாமா எங்க? அப்பா தூங்க போயிட்டாரு. என்னங்க, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. எங்க போனீங்க? சொல்லுங்க. மனசு சரியில்லை லலிதா, அதான் அப்படியே பீச்சில் போய் உட்காந்துட்டேன். ப்ளீஸ், என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? இத மாமா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் நடந்ததை சொல்றேன். சரி, சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. உங்க அண்ணன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னான். நானும் போனேன். அப்போ
இன்னும் அவன் வீட்டை விட்டு போடான்னு சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன். அவன் ஒன்னையும் நம்ம குழந்தையெல்லாம் சேர்த்து வெளியே போக சொல்றான். அதான் என்னால தாங்கிக்க முடியல. ஏன் லலிதா, நாம இவங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட வந்தோம்? சொல்லு லலிதா. ஓஹோ, அண்ணனோட மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து இப்ப பாசத்தை தேடி வந்திருக்கோம். ஆனா சங்கர் பணத்தை தேடி வந்துட்டோம்னு நினைச்சிட்டாருல. என்னங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்புங்க, போலாம். ப்ளீஸ் லலிதா, உணர்ச்சி வசப்படாத. தெரிஞ்சோ தெரியாமலோ மாமா நம்ம குழந்தைங்க மேல உயிரே வச்சுட்டாரு. நாம இப்ப கிளம்பி போயிட்டா அவரால் தாங்க முடியாது. என்னங்க, எங்க அப்பா எனக்கு உயிர் கொடுத்தவரா இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்கீங்க. உங்களை சங்கர் இப்படி தப்பா பேசினதுக்கு அப்புறமும் நான் சும்மா இருந்தா அதுக்கு பேர் துரோகங்க. எனக்கு எங்க அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க முக்கியம். உங்களை நான் எந்த சமயத்திலயும் விட்டு தர மாட்டேன். எப்ப இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ அப்பவே நடைய கட்டுறது தாங்க நல்லது. தேவையில்லாம எதுக்கு நாம இப்படி ஒரு பழிய சுமக்கணும்? நியாயம்தான், நியாயம்தான். ஆனா நாம எதுக்கு இங்க வந்தோம்னு. இத பாருங்க, உறவு வேணுமா உயிர் வேணுமான்னு என்கிட்ட கேட்டா நான் உறவு தான் வேணும்னு சொல்லுவேன். அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன இருந்து என்னங்க பிரயோஜனம்? வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ப்ளீஸ் லலிதா. சொன்னா கேளுங்க, இது எங்க அண்ணனோட வீடு. நம்ம விருந்தாளியா வந்திருக்கோம். விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். நாம வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா மரியாதை இல்லைங்க. சரி, எதுவா இருந்தாலும் காலையில் முடிவெடுப்போம். இப்ப வா, வாமா. அப்பா, காஃபி. வாங்க வாங்குங்க. அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல 2 பேரும் உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்னேன். சொல்லுமா. அது வந்து அஞ்சலிக்கும் சங்கருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். நாங்க நினைச்ச மாதிரியே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சரி, நீ இப்ப என்ன சொல்ல வரங்கிறத சொல்லு. லலிதாவை நீங்க மனசார ஏத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நாங்க கிளம்புறோம்னு ஒரு வரியில சொல்லுங்களேன். அதுக்கு 2 பேரும் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க. என்னடா இது, இவன் விஷயத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டான்னு பாக்குறீங்களா? வினய், நேத்து ராத்திரி நீ லலிதா கிட்ட பேசிட்டு இருந்தத நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். லலிதா, வினய் என்னோட மருமகன். ஆனா நீ என்னோட ரத்தம். மருமகனுக்கு என் மேல இருக்கிற அக்கறையை விட பெத்த பொண்ணு உனக்கு இல்லாம போச்சு. அப்பா, நாம வீட்டை விட்டு போனா மாமா மனசு கஷ்டப்படுன்னு வினய் யோசிச்சாலும் விருந்தும் மருந்து 3 நாளைக்கு தானே நீ விம்பா நிக்கிறியம்மா. அப்பா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாங்க திரும்பி வந்ததே உங்களோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான். என்ன பண்றது, நான் வீட்டை விட்டு வெளியே போன சமயத்துல அண்ணனா இருந்த சங்கர் இப்ப அப்படி இல்லையே. அவர் என்னை இப்ப தங்கச்சியா பாக்கலப்பா. இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்த ஒருத்தியா தான் என்ன பாக்குறாரு. நான் அவருக்கு பங்காளி இல்ல, விருந்தாளி நிரூபிக்கணும்னா நாங்க இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். சரிம்மா, தாராளமா நீங்க இந்த வீட்டை விட்டு போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சொக்கலிங்கத்தோட பிணத்தையும் பார்த்துட்டு போயிடுங்க. அப்பா, ஏன்னா அதுக்கு ஒரு தடவை திரும்பவும் நீங்க இந்த வீட்டுக்கு வரணும்ல. கையோட அதையும் பார்த்துட்டு போயிட்டா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. அப்பா, என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, நான் தான் பழசெல்லாம் மறந்துட்டு செவனேன்னு கிடந்தேனே. எதுக்கு நீ திரும்பவும் என்கிட்ட வந்த? முத்து முத்தா 2 குழந்தைகளை காட்டி
இதுக்காக என்ன பாசத்தால கட்டி போட்ட? நாங்க 3 பேர் மட்டும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த சமயத்துல மாப்பிள்ள குழந்தைங்கன்னு இந்த வீட்டை சந்தோஷத்தால நிறைச்சிட்டு இப்ப எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போறேங்கிறியே, இது உனக்கே நியாயமாப்படுதா? நீ உறவு தேடி வரல, என் உயிர் எடுக்கத்தான் நீ வந்திருக்க. நான் அன்னைக்கு உனக்கு பண்ண தப்புக்கு என்ன பழிவாங்கத்தான் நீ வந்திருக்க. அப்பா என்னோட சாவுதான் உங்க விருப்பம்னா தாராளமா நீங்க வீட்டை விட்டு போகலாம். அதை நான் தடுக்க மாட்டேன். ஏன் மாமா திடீர்னு இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டாரு? நம்ம எல்லாம் இனிமே ஒன்னா இருக்க போறோம் தானே லலிதா என்கிட்ட சொன்னா. என்னாச்சு இவருக்கு? அஞ்சலி நீ நகரு, நான் சமையல பாத்துக்கிறேன். அது இருக்கட்டும், மாமா ஏன் உன்கிட்ட கோவமா பேசிட்டு போறாரு? நீ என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்ல, உன் கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே, நாங்க கிளம்புறோம்னு அப்பா கிட்ட போய் சொன்னேன். அதான் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு அப்படி சொன்ன? நேத்து வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்க போறோம் தானே நீ என்கிட்ட சொன்ன. அது சொன்னேன். என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. என்னோட ஆசைப்படியே என் வீட்டுக்காரரை எங்க தங்க சொல்ல முடியுமா? மாமனார் வீட்டுல எவ்வளவு நாள் தங்குறதுன்னு அவர் சங்கடப்படுறாரு அஞ்சலி. அதுவும் நியாயம் தானே? இத பாரு லலிதா, மாமா நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை விட பல மடங்கு அதிகமா உங்க குழந்தை மேல பாசம் வச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காருன்னா அதுக்கு உன் குழந்தைங்க தான் காரணம். அந்த அளவுக்கு அவங்க மேல உயிரே வச்சிருக்காரு. இந்த சமயத்துல அவர்கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போனீனா மாமா தாங்க மாட்டார் லலிதா. எல்லாம் சரிதான் அஞ்சலி, ஆனா என் வீட்டுக்காரரு சும்மா வீட்டுக்கார மேல பழி போடாத. அவர் தான் சுயமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நாங்களும் இங்கே இருந்துக்கிறோன்னு மாமா கிட்ட வாக்கு கொடுத்தாராமே. சொல்றதெல்லாம் நடந்துருமா அஞ்சலி? அப்பப்ப முடிவு மாறிட்டு தானே இருக்கும். சரி, இப்ப நீங்க வீட்டை விட்டு போற முடிவை ஏன் எடுத்தீங்க? அது லலிதா, டைம் ஆச்சு, புறப்படு. இதோ வந்துட்டேங்க. ச்சே, மறந்தே போயிட்டேன் பாரு. நான் கொஞ்சம் வெளியே போறேன், குழந்தைங்களை கொஞ்சம் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. ஐயோ, உன் தொந்தரவு தாங்கல. நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அஞ்சலி. இல்ல, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. கடவுளே, ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு நீ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறியோ தெரியல. ஆளை விடு, நான் கிளம்புறேன். லலிதா, ஏய், பல வருஷம் கழிச்சு அப்பாவை தேடி வந்தவ திடீர்னு வீட்டை விட்டு கிளம்புறானா? ஏதோ நடந்திருக்கு. இவ நம்ம கிட்ட மறைக்கிறாளா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. லலிதா, சீக்கிரம் கிளம்புமா. எவ்வளவு நேரமா புடவ மாத்துவ? இதோ வந்துட்டேங்க. புறப்படுமா. 10 to 11 தான் நம்ம டைம். இப்பவே 9:30 ஆயிடுச்சு. கிளம்பு சீக்கிரம். நீங்க ரெடினா நானும் ரெடி தான். போயிட்டே இருக்கலாம். பசங்க கிட்ட நாம வெளியே போற விஷயத்த சொல்லிட்டியா? நாங்களும் வரேன்னு அடம் பிடிக்க போதுங்க. சொல்லல, அதுக்கு அவசியமும் இல்ல. தாத்தா பக்கத்துல இருந்தா அதுங்களுக்கு பசி தாகமே எடுக்கிறது இல்ல. ஒண்ணு கவனிச்சிங்களா? இப்பெல்லாம் அதுங்க நம்மள கண்டுக்கிறதே இல்ல. நீதான் கிளம்பியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிற. குழந்தைகளை பிரிச்சு அவரால் இருக்க முடியாது லலிதா. யாரும் யாரோடையும் சேர்ந்தே வாழ்ந்துட முடியாதுங்க. சேரறதும் பிரியறதும் இயற்கையா நடக்கிற விஷயமா தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா குழந்தைகளையும் அவரையும் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாருங்க, நாம இப்ப பிரியலனா நம்மளால அப்பாவும் அண்ணனும் பிரியற மாதிரி ஆயிடும். லலிதா வந்தா குடும்பத்தை பிரிச்சாங்கிற பழி எனக்கு தேவையா? நீயே இவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் என்ன சொல்றது? கிளம்பு. இன்னைக்கு லேட் ஆச்சுன்னா அப்புறம் நாளைக்கு தான் அவங்கள பார்க்க முடியும். வா போலாம். அப்பா, சொல்லுமா, என்ன விஷயம்? நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். ஏமா, முதல்ல சொல்லியிருந்தா பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி காரை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பேன்ல. பரவாயில்லங்கள், நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். ஆட்டோ எதுக்கு? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கால் டாக்ஸி வர சொல்றேன். அப்படியே நானும் உங்க கூட வரேன். அப்பா, நீங்க எதுக்குப்பா? நாங்க இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம். ஏமா, நான் வந்து அந்த ஃப்ரெண்டு கோச்சு பாரா? அதுக்கு இல்ல மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு தான். அவ்வளவு நாளி தான் நானும் இங்க சும்மா உட்காந்துருக்கிறது. எனக்கு ஒரு ரிலாக்ஸ் வேண்டாமா?
வருவீங்க. நீங்க போனா நாங்களும் வருவோம் தாத்தா. வெரி குட் கண்ணா, வாங்க எல்லாரும் போலாம். ஏய் சும்மா இருங்க. தாத்தாவும் நாங்களும் உங்க கூட வருவோம். அப்படி சொல்றான் என் செல்லம். தாத்தா வாங்க தாத்தா விளையாடலாம். என்னடா இது? வேண்டாம் தாத்தா, மம்மி தாத்தா போட்டு நாம எங்க இருக்கலாம். வாங்க இல்லப்பா, தாத்தா, நீங்க விளையாடுங்க. வாங்க சொன்னா தாத்தா, கேளுங்க. வாங்க. அட சொன்னா கேளுங்கப்பா. இந்தாங்க தாத்தா, பாலை குடிங்க. அப்பா நாங்க இப்ப வந்துடுறோம். குழந்தைங்களை பாத்துக்கோங்க. வாங்க போலாம். தாத்தா பாலை போடுங்க தாத்தா. வாங்க லலிதா, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். வினய், உங்க மிஸ்ஸஸோட பழைய ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கீங்களா? சாரி டாக்டர், உங்களுக்கு தான் தெரியுமே, இப்போ லலிதாவுடைய அப்பா வீட்டில் தான் இருக்கோம். அங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது. எனிஹோ பார்க்கலாம். லலிதா, நீ உள்ள போமா. டாக்டர், மிஸ்டர் வினய், உங்க ஒய்ஃபுக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சு. உங்க ஒய்ஃபுக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு கேன்சர் பேஷண்டோட மரணத்தை வேணும்னா கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கலாம். ஆனா கேன்சரை ஒத்தி வைக்க முடியாது. இனிமே உங்களுக்கு மாச கணக்கு கூட சொல்ல முடியாது. நாள் கணக்கு தான் வாழ்க்கை. இதை நீங்க ஜீரணிச்சுதான் ஆகணும். என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்டர் உண்மையை மறைச்சு சொல்லக்கூடாது இல்லையா? டாக்டர், லலிதா பத்தி உங்கள்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவ அப்பாவோட சேர்ந்திருக்கா. அந்த சந்தோஷம் இவ்வளவு சீக்கிரத்துல முடியும்னு நான் நினைக்கல டாக்டர். என்ன பண்ண முடியும் மிஸ்டர் வினய்? நோய்க்கும் சாவுக்கும் மனசாட்சி இருக்கா என்ன? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். வேற வழி இல்ல. ப்ளீஸ் டாக்டர், லலிதாவை இன்னும் கொஞ்ச நாள் வாழ வைங்க டாக்டர், ப்ளீஸ். என்ன பேசுறீங்க? வாழ வைக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா? சரி, கீமோதெரபின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை பண்ணலாம். சில மாசம் மரணத்தை தள்ளி போட முடியும். டாக்டர், ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆகும். அதுக்கு நீங்க ரெடியா? 5 லட்சமா? ஆமா மிஸ்டர் வினய். இப்ப இருக்கிற நிலைமையில சரி டாக்டர், நான் ரெடி பண்ணிடுறேன். கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். இப்பவும் சொல்றேன், எது பண்ணாலும் உங்க மனைவியோட மரணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட முடியுமே தவிர தவிர்க்க முடியாது. பரவாயில்ல டாக்டர். லலிதா, நான் போட்டது பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன். இன்னும் உனக்கு சரியா மயக்க தெரியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. பரவாயில்ல டாக்டர், நான் சமாளிச்சுப்பேன். போலாம். நாங்க வரோம் டாக்டர். டாக்டர், நான் உங்களை நாளைக்கு காண்டாக்ட் பண்றேன். சரி, அவங்கள 10 நிமிஷம் உட்கார வச்சு அப்புறமா கூட்டு போங்க. சரிங்க டாக்டர். லலிதா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. ஒரு 10 நிமிஷம் உட்காரு. வா. என்ன லலிதா, முடியலையா? உடம்பு ரொம்ப வலிக்குதா? அதை விடுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? குறிப்பா எதுவும் சொல்லல. இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் நிலைமை எனக்கு தெரியுங்க. பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவோன்னு தெரிஞ்சிருந்தோம். பேப்பர் வாங்கி ரிசல்ட் பார்க்கறது இல்லையா? அது மாதிரிதான். நான் சாக போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஆர்வமா இருக்கேன். லலிதா, சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? லலிதா, கீமோதெரபின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா. அது பண்ணா கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச மாசத்துக்கு பயம் இல்லாம. அதுக்கு எவ்வளவு செலவாகுமா?
ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுமா? 5 லட்சம் ரூபாயா? இப்ப நாம இருக்கிற நிலைமையில அவ்வளவு பெரிய தொகைக்கு எங்கெங்க போறது? எனக்கு வெளியே இருந்து ஒரு 10 லட்ச ரூபா வரணும். ஆனா அது எப்போ வரும் என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. விடுங்க, வீணா எதுக்குங்க இவ்வளவு செலவு பண்ணணும்? பேசாம எனக்கு பண்ற செலவை நம்ம குழந்தைங்க பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. இல்ல லலிதா, இல்ல. நீ உயிர் வாழ போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு முக்கியம். பணத்தை என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உன்னோட ஆயுஷ் பணம் திரும்ப வருமா? நான் எப்படியாவது 5 லட்ச ரூபாயை புரட்டிடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படியாவதுனா எப்படிங்க? நீங்க வீணா யோசிக்கிறீங்க. வாங்க போலாம். லலிதா, எனக்கு ஒரு ஒரு ஐடியா தோணுது. உங்க அப்பா கிட்ட இந்த பணத்தை கேட்டா என்ன? என்னங்க, ஏற்கனவே எங்க அண்ணன் பேசின பேச்சு உங்களுக்கு உரைக்கலையா? இப்ப போய் 5 லட்சம் ரூபா கேட்டா எங்க அப்பாவுக்கும் என்னோட விஷயம் தெரிஞ்சிரும். அதோட எங்க அண்ணனோட கோபத்தையும் சம்பாதிக்கணும். இது பாருங்க, என்னோட கடைசி ஆசை மாதிரி கேக்குறேன். தயவு செஞ்சு எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டுறாதீங்க. என்னோட தலையெழுத்து அவ்வளவுதானே, விட்டுருங்க. சுசி தாத்தா இங்கதான் இருக்காது. தாத்தா ஏன் இப்படி உம்முன்னு உட்கார்ந்து இருக்கீங்க? தாத்தா வாங்க தாத்தா விளையாடலாம். போங்க. நான் கேட்டதுக்கு நீங்க 2 பேரும் பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு உங்க கூட விளையாட வரணும்? என்ன கேட்டீங்க? 110 தடவை கேட்டுட்டேன், நீங்க பதிலே சொல்லல. இதுல இன்னொரு தடவை கேட்கணுமா? கேளுங்க தாத்தா, எங்களுக்கு மறந்து போச்சு. உங்க அம்மாவும் அப்பா வெளில கிளம்பினப்போ நாங்களும் வரோம்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு திடீர்னு வரலன்னு சொல்லி என்னையும் போக விடாம தடுத்தீங்க? இதுக்கு பதில் சொன்னாதான் நான் உங்க கூட விளையாட வருவேன். அதுவா, எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் போகல. என்ன பிடிக்கல? அவங்களோட வெளியே போகத்தான். அப்புறம் எதுக்கு முதல்ல நாங்களும் வரணும் பறந்தீங்க? முதல்ல பார்க்குக்கு போறாங்கன்னு நினைச்சோம். எனக்கு என்னமோ நீங்க பொய் சொல்ற மாதிரி தெரியுது. வணக்கம் சார். ஏய் வாண்டுகளா, இங்கதான் இருக்கீங்களா? வணக்கம் தாத்தா. வணக்கம். என்ன தாத்தா தேடுறீங்க? சுப்பிரமணிய சார் தான். நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லி சுப்பிரமணிய சாரை கட்டி போட்டுட்டோம். அப்படியா? சரி, நீங்க மாடிக்கு போய் விளையாடுங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். நிஜமா? நிஜமா? அப்ப வாங்க, சீக்கிரம் வாங்க. உட்காருங்க பிள்ளை. என்ன சார், ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு? பிள்ளை, நீங்க நேத்து சங்கருக்கும் வினய்க்கு ஏதோ மனசாபமானு கேட்டீங்கல்ல? ஆமா. அது உண்மைதான். அது என்ன விஷயம்னு விசாரிச்சீங்களா சார்? வினய் ஏதோ பிசினஸ் பண்றதா இருந்தான், அதுக்கு பண உதவி பண்றதா நான் சொன்னேன். அதை இந்த தருதலை கேட்டிருப்பான் போல இருக்கு. ஆபீஸுக்கு போன உடனே வினயை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என் சொத்துக்கு பங்கு போட வந்துட்டியான்னு கத்தி பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு வெளில போடான்னு மிரட்டி இருக்கான். அடப்பாவுமே, இவருக்கே புத்தி இப்படி போகுது. அரசுட்டு நடந்தா கூட அதுல பொண்ணுக்கு சம பங்கு உண்டுன்னு அரசாங்கத்துல சட்டமே இருக்கே சார். நடந்ததை கேட்டு லலிதா ரொம்ப துடிச்சு போயிட்டா. காலையில வந்து நாங்க கிளம்புறோம்னு சொன்னா. போறதா இருந்தா நான் செத்ததுக்கு அப்புறம் போங்கன்னு அவளை அடக்கி வச்சேன். இருந்தாலும் வினய் அவளும் இப்ப எங்கே கிளம்பி போயிருக்காங்க பிள்ளை. எங்க போறோம்னு உங்ககிட்ட சொல்லலையா? யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போறதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க வெளியில வீடு பார்க்க போறாங்களோன்னு தோணுது பிள்ளை. அம்மாடி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் எப்பவும் போல தானே இருக்கேன். அம்மா, அண்ணன் ஏதோ கோவத்துல பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே போறேன்னு சொன்னியாமே, தயவு பண்ணி அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிடாதம்மா. என்னம்மா சிரிக்கிற?
நீ போயிட்டா உங்க அப்பா மனசுடைஞ்சு போயிடுவாரு. போக மாட்டேன்னு சொல்லுமா. கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டே போறேன். இவர் என்னடானா இந்த வீட்டை விட்டு போகாதுன்னு கெஞ்சுறாரு. என்னம்மா யோசிக்கிறேன்? சரி அங்கிள், போகல போதுமா? இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு போதுமா? நான் உள்ள போறேன், வேலை இருக்கு. அங்கிள், என்னப்பா? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சார், மாடியில குழந்தைகளோட நான் விளையாட போறேன் சார். ஆ. என்ன வினய்? அங்கிள், நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எங்களுக்கு வேற வீடு பார்த்து கொடுங்கங்கிற தவிர வேற எது வேணாலும் கேளு, நிச்சயமா நான் உதவி பண்றேன். ஏன் தயங்குற? அங்கிள், அர்ஜென்டா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வேணும். 5 லட்சமா? கிடைக்குமா அங்கிள்? எதுக்குப்பா? பிசினஸ் பண்றதுக்கா? ஆமா அங்கிள். சரி, நாளை காலையில உன் கையில 5 லட்சம் ரூபாய் இருக்கும். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். காஃபி. அங்க வச்சுட்டு வெளியே போ. சுப்பு, சுப்பு. ராஜா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அதை அந்த ரூம்குள்ள விடாதேன்னு. சுப்பிரமணி சொன்னா கேட்க மாட்டேங்குது ஆண்டி. ராஜா, ராஜா. டேய், அந்த சனியில தூக்கிட்டு வெளியில போடா. இது சனியல்ல அங்கிள், சுப்பிரமணி. என்ன இழவோ, தூக்கிட்டு வெளியில போ. பாருங்க ஆண்டி, மாமா திட்டுறாரு. டேய், அவகிட்ட என்னடா ரிப்போர்ட் பண்ற? அடிச்சனா? ஏய், ராஸ்கல், போட்டுக்கு வச்சிருந்த சட்டையை இப்படி பாழாக்கிட்டியே. அதான் தெருவுல போற நாய்களை வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். ஏய், போ போ. ஐயோ, என்னங்க நீங்க? வாய் இல்லாத ஜீவனை போய். ஆமா, இவ பெரிய ப்ளூ கிராஸ் மெம்பர். எடுத்துட்டு போடு இதுக்குல. வா ராஜா, பேச வந்துட்டா. ஏய், மறுபடியும் இந்த நாய்ங்க இந்த ரூம்குள்ள வந்தா மண்டைய பொளந்துருவேன். போடி. சனியனுங்க. ஏப்பா, நான் உன்னை இந்த ரூம் பக்கம் வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. மாமா சுப்பிரமணிய உதைக்க மாட்டேன். உதைச்சிருந்தா சுப்பிரமணிக்கு எப்படி வலிச்சிருக்கும். சரிப்பா, மாமா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. ஆனா சுப்பிரமணிய அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நேத்து கூட நீ தூங்கிட்டு இருக்கும்போது சுப்பிரமணிய கூப்பிட்டு பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாரு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவருக்கு எங்களையும் பிடிக்கல, எங்க சுப்பிரமணியும் பிடிக்கல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, மாமா ரொம்ப நல்லவரு. சரி, இதெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லிடாத. நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன? இந்த தாத்தா, அடடா வாராஜா, எங்க ரொம்ப நாளையா உன் ஆளை காணோம்? ஆமா, சுசி எங்க? சுசி அம்மா ரூம்ல இருக்கா. தாத்தா, ஒரு விஷயம். சங்கர் மாமா. ராஜா, வா கடைக்கு போலாம். உனக்கு வெண்ணிலா வேணுமா, ஸ்ட்ராபெரி வேணுமா? தாத்தா, சங்கர் மாமா சுப்பிரமணிய. அட, நான் தான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்றேன்ல. வா. இருமா, அவன் வேற ஏதோ சொல்ல வரான். இல்ல மாமா, சுப்பிரமணிய கூட்டிக்கிட்டு நானும் உங்க ஆபீஸ்க்கு வரேன்னு சங்கர் கிட்ட கேட்டான். அவரு வேண்டான்னு சொல்லிட்டாரு. உடனே ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்துட்டான். ஓஹோ, அப்படியாப்பா? அது இல்ல தாத்தா. ஆ, ராஜா, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? சங்கர் மாமா ஐஸ்கிரீம் பார்லர்ல டிராப் பண்றேன்னு சொன்னாரு. இப்ப சொன்னாரு. வா, கார்ல போலாம். வா வா வா, வரேன் மாமா. அர்ஜென்டா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வேணும். சரி, நாளை காலையில உன் கையில 5 லட்சம் ரூபாய் இருக்கும். போதுமா? May I come in, sir? கம் இன். அப்பா அர்ஜென்ட்டா ஒரு செக் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு.
இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா பேங்க்குக்கு அனுப்பிச்சிடுவேன். செக்ல என்ன அமௌண்ட் எழுதிருக்காரு? 5 லட்சம் ரூபாய். எதுக்கு இப்ப அவருக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது? அது எனக்கு தெரியாது சார். பிள்ளை வீடு கனெக்ட் பண்ணி கொடுங்க. ஹலோ சார், நான் பிள்ளை பேசுறேன். இருங்க, உங்ககிட்ட சங்கர் சார் பேசணும். அது இருக்கட்டும். நான் கொடுத்து அனுப்பின 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு? கையெழுத்து போட்டு உடனே அனுப்ப சொல்லுங்க. அது விஷயமா தான் சங்கர் சார் உங்ககிட்ட பேசணும். கொடுங்க. அப்பா இப்ப எதுக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்? அது உனக்கு எதுக்கு? சைன் பண்ணி செக் அனுப்புப்பா. முடியாது. நீங்க எதுக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். போதுமா? இத பாருங்கப்பா, ஒரு உயிரை காப்பாத்த 5 லட்சம் செலவு பண்ற நிலைமையில இப்ப என் கம்பெனி இல்ல. உன் கம்பெனியா? ராஸ்கல். இப்ப நீ உட்கார்ந்திருக்க சீட்ல என் ரத்தமும் வேர்வையும் கலந்துருக்குடா. அதை ஞாபகம் வச்சுட்டு பேசு. காரணம் இல்லாம நான் கையெழுத்து போட முடியாது. ஏன்னா இந்த ஆபீஸ்க்கு நான் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர். எனக்கு அதை கேட்க உரிமை இருக்கு. சொல்லுங்க, எதுக்கு இந்த பணம்? சங்கர், சொல்லுங்க. இந்த 5 லட்சம் அந்த வினைக்கு தானே? அப்பா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டு இருக்கீங்க. அது தப்பு. டேய், எது தப்பு எது ரைட்னு எனக்கு தெரியும்டா. வாயை மூடிட்டு செக்ல கையெழுத்த போட்டு உடனே பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்பு. நீங்க தலைக்கீழ நின்னா கூட இந்த செக்ல கையெழுத்து போட போறதில்ல. வினய், அங்கிள் சொல்லுங்க. ஒரு half an hour வெயிட் பண்ணுப்பா. நீ கேட்ட அமௌண்டோட வந்துடுறேன். அங்கிள் அட இருப்பா, இப்ப வந்துடுறேன். உங்க அப்பா கிட்ட இந்த பணத்தை கேட்டா என்ன? என்னங்க, ஏற்கனவே எங்க அண்ணன் பேசின பேச்சு உங்களுக்கு உரைக்கலையா? இப்ப போய் 5 லட்சம் ரூபாய் கேட்டா எங்க அப்பாவுக்கும் என்னோட விஷயம் தெரிஞ்சிடும். அதோட எங்க அண்ணனோட கோபத்தையும் சம்பாதிக்கணும். லலிதா அப்பவே வேண்டான்னு சொன்னான். நான் தான் மாமா கிட்ட பணம் கேட்டு சங்கருக்கு மாமாக்கு மன கஷ்டத்தை உண்டாக்கிட்டேன். ச்சே, என்ன பண்றது? ஏன் கண் முன்னாடி லலிதா படுற வேதனை என்னால பார்க்க முடியல. என்ன இருந்தாலும் நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது. அப்பா மனசு ரொம்ப நொந்து போயிருக்கும். நீங்க பிள்ளை, நான் பல தடவை சொல்லிட்டேன், எங்க பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. இல்ல மரியாதை கெட்டு போயிடும். சாரி வினய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தா நீ கேட்ட 5 லட்சம். அங்கிள் வினய், இத வாங்கிக்கப்பா. இத வச்சு பிசினஸ் ஆரம்பி. அமோகமா வருவ. இது அட வாங்கிக்கப்பா. இத நான் உனக்கு கடனா தான் தரேன். நீ பிசினஸ்ல நல்லா கால் ஊனதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமா திருப்பி கொடு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இது உதவி இல்லப்பா, என்னோட கடமை. சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் உனக்கு பணம் கொடுத்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கிட்டையும் நீ மூச்சு விடக்கூடாது. புரியுதா? புரியுது அங்கிள். சரி, நீ போய் மற்ற வேலையை பாருப்பா. ஓகே. பாவி, கூட பிறந்த தங்கச்சி இத்தனை வருஷமா காப்பாத்தி கொண்டு வந்திருக்கானுங்கிற கருணை கூட இல்லாம வினய் மேல இப்படி ஒரு வெறுப்பை காட்டுறான் இந்த சங்கர். உருப்புடுவானாம. ஹலோ ராஜரத்னம், இக்கட்டான நேரத்துல நான் கேட்ட தொகையை உடனே கொடுத்து அனுப்பிட்டீங்க.
இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே இந்த தொகையை நான் கொடுத்து அனுப்பிடுறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. லலிதா 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 என்னங்க எழுந்திரிமா. எங்க கூப்பிடுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்களே, கொஞ்ச நாள் வாழணும்னாலே 5 லட்சம் ரூபாய் வேணும்னு. எதுக்கு வெறும் கையில முழம் போடுறீங்க? லலிதா, டாக்டருக்கு இப்போ ஃபோன் பண்ணி நீ இப்படி மயங்கி கிடக்கிறத சொன்னேன். கூட்டிட்டு வாங்க, யூஷுவலாக போடுற இன்ஜெக்ஷனை போடுறேன்னு சொன்னாங்க. வாமா, போயிட்டு வந்துடலாம். வா. வேணாங்க, என்னை இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். லலிதா, இது நம்ம வீடுனா பரவாயில்ல. நீ இப்படி 2 நாளா அறமயக்கத்தில் கிடக்கிறது மாமாவும் அஞ்சலியை கவனிச்சிட்டா பிரச்சனை ஆயிடுமா? ப்ளீஸ் எழுந்துருமா, போயிட்டு வந்துடலாம். மெதுவா எழுந்து. பார்த்து. சிஸ்டர், இவங்களை உள்ள அழைச்சிட்டு போங்க. நான் டாக்டர் பார்த்துட்டு சரிங்க வந்துடுறேன். சார், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க வினய். நீங்க சொன்னது மாதிரி 5 lakhs நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்க இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். சரி, அப்ப நீங்க பில்ல பே பண்ணிடுங்க. சரி டாக்டர். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே 4 ஹவர்ஸ்ல லலிதாவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அப்புறம் 2 டேஸ்க்கு ஒரு தடவை செக்அப் கூட்டிட்டு வந்தா போதும். சரி. ஆனா இந்த ட்ரீட்மெண்டால லலிதாவை பூரணமா குணமாக்க முடியாதுங்கறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. என்ன இது, இந்த ட்ரீட்மெண்டால பூர்ணமா குணமாக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. நில்லுங்க. என்ன இது ரூம் எல்லாம் இவ்வளவு அலங்கோல பண்ணி வச்சிருக்கீங்க? சும்மா அஞ்சலி, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். அது சரி, இப்படி சொல்லிதான் தாத்தா உங்களை கெடுத்து வச்சிருக்காரு. நேத்துக்கு தான் லாண்ட்ரிக்கு போயிட்டு வந்த பெட்ஷீட் எப்படி இருக்கு பாரு. சரி, விளையாடுங்க, ஆனா கட்டில் மேல ஏறக்கூடாது. சரியா? சரி ஆண்டி. போங்க. இப்ப நீ என்ன புடி? ஏய் ராஜா நில்லு. ஏய் டாய் ராஜா நில்லுடா. ஏய் சுசி புடி. ஏய் ராஜா இருடா. ஏய் சுசி புடி புடி. ஏய் நில்லுடா ராஜா. டேய். யாருக்கு இந்த மாத்திரை எல்லாம்? ராஜா, சொல்லுங்க ஆண்டி. இந்த மாத்திரை எல்லாம் யார் சாப்பிடுறாங்க? அம்மாதான். அம்மாவுக்கா? நில்லுமா, அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? அம்மாவுக்கு கேன்சர். கேன்சரா? ராஜா, இப்ப எங்கடா போயிருக்காங்க? அடியார்ல இருக்கிற கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருக்காங்க. ஏய் அவுட் 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 அவுட். இப்போ நீ என்ன புடி? ஏய் வாடா சுசி. லலிதாவுக்கு கேன்சரா? கடவுளே, இதையே என்கிட்ட மறைச்சா